விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம் ஐயப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். தர்மம், நியாயம், நேர்மை இவைகளுக்கு உறைவிடமாக கொண்ட துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருடத்து ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறுகின்றேன். அன்பர்களே, பொதுவாக மாதங்கள்ல இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. விசேஷமான மாசம், அம்மன் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த மாசம் அமைகிறது. உத்தராயண காலகட்டங்கள் முடிஞ்சு தட்சிணாயனத்தின் துவக்க மாதம் இந்த ஆடி மாசம் தான். இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியே தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. ஆடி மாதம் 4ஆம் தேதி ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய விசேஷமான நாள் வருகிறது. எல்லாத்தையும் விட இந்த ஆடி மாசத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஆடி அமாவாசையானது ஆடி மாசம் 8ஆம் தேதி வருகிறது. அடுத்த ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாளாகவும், ஆடி மாசம் 12ஆம் தேதி ஆடி பூரமும் நாக சதுர்த்தியும் வருகிறது. ஆடி மாசம் 13ஆம் தேதி கருட பஞ்சமி, நாகபஞ்சமி ஆகிய நாட்கள் வருகிறது. அடுத்த ஆடி நாளே நமக்கு எல்லாம் தெரியும் 18ஆம் பேருக்கு இந்த மாசம் வருகிறது. அடுத்த ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆடி தபசு வருகிறது. ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது. ஆடி மாதம் 24ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள். துளாராசி என்பதே கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பலன்களும் சாதகமாக இருக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் ஆடி மாதம் 10ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். புதனுடைய வீட்டுல நட்பு வீட்டில் அமர்கிறார். பலன் அருமையாக கிடைக்க போகிறது. 5ஆம் இடத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார். கடகராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார். அதே செவ்வாய் பகவான் இந்த ஆடி மாசம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு வந்துள்ளார். இதுதான் கிரக அமைப்புகளும் கிரக மாறுதல்களும். அப்ப இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா லாபத்துல வரனால நிறைய லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பணப்பொருளாதாரம் ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய முதலீடுகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவு கடன் வாங்கினாலும் கடனை கட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது இதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். அடுத்து தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல நிறைய தள்ளுபடி வியாபாரங்கள் நடக்கும். அப்படிங்கிறப்ப வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழிலும் நன்றாக இருக்கும். அப்ப தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆடை ஆபரணங்கள், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, கட்டிடத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாசம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக பல பொருளாதாரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவ்வளவு கடன் விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாசம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜனாதிபதி விரயத்துல வரும்போது நிறைய கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்க. உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு தான் தோட்டம் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட பல விஷயங்கள்லாம் இப்ப தட்டு தடுமாறி யோகத்துக்கு வரும். அது குறிப்பா என்ன சொல்லிட்டா, மனம் விரும்பிய மன வாழ்க்கைகள் கிடைக்கும். மங்களகரமான செய்திகள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை, குழந்தைகளுக்கு யோகம், குழந்தைகளால் யோகம், குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் போது அது முக்கியமான விஷயம். அடுத்து விவசாயிகளுக்கு இந்த மாசம் நல்ல மாசம். ஏன்னா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்ற மாதிரி, அப்போ விவசாயிகளுக்கும் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
அதுக்கு பருவத்தே பயிர் செய், பருவத்தே வந்து உங்களுக்கு அந்த மழை இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, உடல்நிலையில தான் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சரி வந்து 5ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து உட்கார்றதுனால தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால உடல்நிலைகள்ல சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கு, உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து வந்து அரசியல் ரீதியாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் கொஞ்சம் சீக்கிரமான மாசம் தான். என்ன தேவையில்லாத சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த சமூக பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அளவு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக சென்றீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். கணவரால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. உங்களால் அவருக்கு சில சகாயமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை, தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு இந்த வட்டம் இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இன்னும் தைரியமா வந்து நிறைய முதலீடுகள் செய்யுங்க. ஏன்னா வரக்கூடிய மாதங்கள் பூரா பண்டிகை மாதங்களால உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதையும் பயன்படுத்திங்க. குறிப்பா அழகு கலை, கட்டடக்கலை சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு, சுழலும் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியலையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கான மாசமாகத்தான் இந்த மாசம் கருதப்படுகிறது. அதனால உங்களுக்கு நல்ல மாசமாகத்தான் இந்த மாசம் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளால் லாபம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு வந்து இன்னும் முன்னேற்றங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப 5 வெள்ளிக்கிழமை வைக்கிறது அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து வந்து ஆடி மாசம் 8ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சினாலே எல்லாம் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். திதி தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். குறிப்பா வந்து அந்த காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதே மாதிரி பசுமாளுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினால் எல்லாம் உள்ள யோகங்கள் பல உங்களுக்கு கிடைப்பதற்கு ஜோதிடர் வாழ்த்துக்கள்.